வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. சிம்மு விக்கிறாங்களா? ஓஹோ. ஏன் அப்படி தவிக்கிட்டு கிடக்கு? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வெள்ளி எட்டுலனா மாமா ஒரு ஆளை கூப்பிட வேண்டாம். நான் வந்து அமுக்கல்ல. என்ன பிள்ளை? தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் 12 முதல் 25% வரை கட்டணத்தை உயர்த்தியதன் எதிரொலியாக வாடிக்கையாளர்கள் பெருமளவில் BSNL தொலைத்தொடர்பு சேவைக்கு மாறி வருகின்றனர். ஏன்டா 5 பேர் எரிச்சு ஆறு முகத்தை பார்க்க சொன்னி நொந்து சாவண்டா. நம்பினு சிரிச்சு ஆமா, அது பண்ணாதான் அடங்குவாங்க. நாதனன்கோ நாஷாகண்டா. இப்பொழுது உங்களுடைய புதிய அரசன் BSNL. அடியே எரிந்திரி மாலா. வெறியதா நீயும். தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த ஜூலை மாதத்தில் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் BSNL டெலிகாம் சேவைக்கு மாறியுள்ளனர். ஜியோ, ஏர்டெல் இதனுடைய கட்டணங்கள் எல்லாம் அதிகப்படுத்தினால இந்த நெட்வொர்க்ல இருந்து நான் இப்ப BSNLக்கு மாறி இருக்கிறேன். ஜியோ சிம்ல இருந்து BSNL மாறுறேன். எல்லாம் உஜாலாவுக்கு மாறிட்டாங்க. நீங்களும் மாறிக்கங்க. அது மட்டுமல்லாமல் மொபைல் எண்ணை மாற்றாமல் BSNL நிறுவனத்திற்கு கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 17 லட்சம் வாடிக்கையாளர்கள் சேர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. நியூ சிம் வாங்குறவங்க 2 லட்சம். மொபைல் அதே நம்பர் வச்சு மாறுறவங்க. இது எங்க அந்த VI ஏதோ வந்துச்சு Vodafone அது. For BSNL mobile connections after increase of tariff by private operators. If you take Tamil Nadu circle, we got about 2.5 lakh connections in the month of July. இங்கிலீஷ்ல அந்த சூப்பர்னு வந்துக்குது. Hello. ஜியோவின் ரூபாய் 1049 ப்ரீபெய்ட் திட்டத்தில் 84 நாட்கள் வேலிடிட்டி உள்ளது. 2GB டேட்டா கிடைக்கிறது. கூடுதல் சிறப்பாக ஜியோ டிவி மொபைல் ஆப்ஸ் மூலம் சோனி லைவ் மற்றும் G5 ஆகிய OTT சந்தாக்களும் கிடைக்கிறது. நம்மளோட இனிமே எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அதனால நீங்க போனை வச்சிருங்க. வேலூரில் உள்ள 3 மலை கிராமங்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 4G சேவை வழங்கப்படும் என BSNL நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுதான் சாக்கு. இதுதான் இந்த டைம்ல தான் யூஸ் பண்ணியும். கலாம்பட்டு, எழுப்பாறை, மோர்தனா உள்ளிட்ட பரவாயில்லையே. செல்போன் சேவை இல்லாமல் தவித்து வருகின்றனர். இதனால் அவசர காலங்களில் கூட வெளியில் இருப்போரை கிராம மக்கள் தொடர்பு கொள்ள முடியாத சூழல் உள்ளது. ஆமா, சில கிராமத்துல கிடைக்காது சிக்னல். ஒண்ணும் டவர் கிடைக்க முடியாது. ஜியோ அப்படிதான் இருக்கு. இந்த ஏர்டெல் இல்ல. டவருக்கு கிட்ட போய் அந்த கிட்ட நின்னா கூட டவர் கிடைக்க முடியுது. ஏர்டெல் ஆக மோசம். எத்தனை சிம்மு தான் நான் மாத்த. இந்நிலையில் வரும் 15ஆம் தேதி முதல் 4G சேவை தொடங்கப்படும் என BSNL நிறுவனம் தெரிவித்துள்ளது. இனிமே உன்னை வாடா போறான்னு சொல்லுவாங்க. வாங்க போங்கன்னே சொல்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதோடு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் உள்ள 448 டவர்கள் 3G சேவையில் இருந்து 4G சேவையாக தரம் உயர்த்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அப்படியா? சொல்றீங்களா? ஆமாப்பா. குட் நியூஸ். 4G நெட்வொர்க் கொடுக்க முடியல பல காரணங்களால. இப்போ வந்து 4G நெட்வொர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு நெட்வொர்க் ரெடி பண்ணிட்டோம். எல்லா இடத்துலயும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த இயர் எண்டு டிசம்பருக்குள்ளார எப்படியும் 4G கன்வர்ஷன் ஃபுல்லா முடிஞ்சிடும். சூப்பர் சூப்பர். டோன்ட் வரி, பி ஹேப்பி. இத பண்றது வந்து TCS நிறுவனம். அவங்களோட ஒத்துழைப்பினாலையும் தேசோட முயற்சினாலையும் இந்த சர்வீஸை பொதுமக்களுக்கு வழங்க இருக்கிறோம். இத பண்றது வந்து TCS நிறுவனம். அங்க மூணாவது ஒருத்தன் இருப்பாங்க. அதான் இவர்தான் முக்கியமே.
டாடாவின் டிசிஎஸ், தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் நிறுவனங்களுடன் சுமார் 15,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் மேற்கொண்டு இந்தியா முழுவதும் 4G சேவையை விரிவுபடுத்தி வரும் பிஎஸ்என்எல் நாடு முழுவதும் சுமார் 1 லட்சம் புதிய டவர்களை அமைத்து 5Gக்கும் வலுவான அடித்தளம் அமைத்து வருகிறது. அது நெக்ஸ்ட் உனக்கு பாடம் கட்டுறது சாரி ஸ்ட்ரெச்சர் கட்டுறோம் மாமா. அதாவது மத்த நிறுவனங்கள்லாம் வந்து வெளிநாட்டு கம்பெனிகளை வச்சு கொண்டு வந்திருக்காங்க அந்த 4G எக்யூப்மெண்ட். பிஎஸ்என்எல் மட்டும் இது வரைக்கும் 4G எக்யூப்மெண்ட் யாருமே தயாரிக்கல. இந்தியாவிலே முதல்ல தயாரிச்சு வெளியிட்டு இருக்கக்கூடிய டாடா கன்சல்டன்சில அதன் மூலமா நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். என்ன பாக்குறேன், இது நானே செஞ்ச கை ஹேண்ட்மேட். நல்லா இருக்கா? 4G சேவையை வழங்க துவங்கியதோடு 5G சேவையை வழங்க முனைப்பு காட்டி வருகிறது சூப்பர் BSNL. சூப்பர். என்ன நல்லா இருக்கும். நீங்களும் வேலை காட்டினீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்டார்லிங்க் மற்றும் டாடா நிறுவன தொழில்நுட்பத்துடன் இருக்காது, எனக்கு BSNL கவர்மெண்ட்னால நிறுவனம் இணைந்து களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஓஹோ சும்மா பொருளே கலப்புறாங்களா? தெரியலையே, உண்மையா தெரியலையே. விரைவில் 5G சேவை அறிமுகம் செய்யப்படலாம் என BSNL ஊழியர் சம்மேளன நிர்வாகி தெரிவித்துள்ளார். இது தெரியலையே, கன்ஃபார்மான டாடா பிஎஸ்என்எல் கூட்டணியில் உலக பணக்காரரான எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனமும் இணைய போவதாக தகவல் வெளியாகி ஜியோ நிறுவனங்களை கதிகலங்க செய்துள்ளது. சும்மா பணத்தா இணைஞ்சிட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சு. கொண்டு வர்றா எக்ஸ்பர்ட் டீமை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கா. இந்தியாவில் செயற்கைக்கோள் மூலம் இன்டர்நெட் சேவை வழங்க எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் அளித்திருந்த விண்ணப்பத்திற்கு மத்திய தகவல் தொடர்புத்துறை கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. சார் ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே இந்த ஆபரேஷன் நாங்க பிளான் பண்ணிட்டு தான் சார் இருந்தோம். பிஎஸ்என்எல், டாடா, ஸ்டார்லிங்க் இணைந்து செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மூலம் இணைய சேவை அளிக்கும் போது அது இந்திய தொலைத்தொடர்பு துறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். நீ சொல்லுற வார்த்தையை கேட்டு என் பாதத்தில் இருந்து புல்லரிப்பு ஏற்பட்டு அப்படியே மேலே ஏறி கபாலத்தில் இருக்கும் முடி அனைத்தும் கம்பி போல் எழுந்திருக்கிறது. டாடா பிஎஸ்என்எல் அலையன்ஸ்ல எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க்கும் இணையதா? இது என்ன ரிசல்ட் தரும்? சில விஷயங்கள் கேட்கறத விட பாக்குறது தான் த்ரில்லிங்கா இருக்கும். நெட்வொர்க் எங்க கிட்ட காஷ்மீர் டு கன்னியாகுமரி மிகப்பெரிய அளவு இருக்கு. ஹியூமன் ரிசோர்ஸ் எங்க கிட்ட அதிக அளவுல இருக்கு. டாடா கிட்ட வந்து பிசினஸ் எக்ஸ்பர்டைஸ் இருக்கு. எலான் மஸ்க் கிட்ட அப்டேட் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க, செத்துருவோம் சார். பிஎஸ்என்எலோட விலை கடைசி வரைக்கும் குறைவாகவே இருக்கும்னு உறுதியா சொல்ல முடியுமா? சாமானியருக்கும் கட்டுப்படியாகிற விலையில தனியாரை விட காசு எங்க ரேட் அப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். வாடிக்கையாளர்கள் வந்து நம்பிக்கையா இருக்கலாம். நாங்க வந்து ரிலையன்ஸ் மாதிரி இலவசம் சொல்லிட்டு விலை வச்சிருக்காங்க இல்லையா, அது மாதிரி ஒருபோதும் செய்ய மாட்டோம். என்னடா அசிங்கமா இருக்கு? என்ன அசிங்கம்? வீட்டு கக்கூஸ் கழுவுற விளக்க மாத்தல அடிச்சா தப்பு இல்ல, பொது கக்கூஸ் கழுவுற விளக்க மாத்தல அடிச்சா தான் தப்பு. இதுல இருந்து ஒண்ணு தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஎஸ்என்எல் மேல மக்கள் பொதுமக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் கண்டிப்பாக செயல்படும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ப்ராஃபிட்டை பத்தி பிஎஸ்என்எல் எதிர்பார்க்கல. அந்த வகையில பார்க்கும்போது பிஎஸ்என்எலுக்கு பொதுமக்களோட ஆதரவு எங்களுக்கு அதிகம் தேவைப்படுது. 4G சர்வீஸ் என்ன சொல்றீங்க? நெட்வொர்க் கொடுத்தா எல்லாருமே மாறிடுவாங்க. சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. அதை சூப்பரா எடிட் பண்ணி ஒரு முக்கியமான நியூஸே இது பண்ணி. ஸ்டார்லிங்க் உண்மையிலேயே ஜாயின் ஆகுதா என்னன்னு எனக்கு தெரியாது, நான் கேள்விப்படவும் இல்லை. இது டாட்டாவும் இதுவும் அணைஞ்சிச்சுலாம் எனக்கு தெரியும். அது எனக்கு தெரிஞ்ச கரெக்டான ஒரு கம்பெனி. டாட்டாவோட கம்பெனியே நல்ல கம்பெனி தான் எனக்கு தெரிஞ்சு. கார்லயே நல்ல கம்பெனினே அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இவ்வளவு அடிக்டாலாம் ஆகவே இல்லை. நமக்கு இலவசமா ஒண்ணு கொடுத்து அடிக்ட் பண்ணிட்டு இப்ப வந்து பயங்கர வேலை கொடுத்தனாலதான் ரொம்ப ஆமா, ஃபர்ஸ்ட் பிஎஸ்என்எல் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னா வந்துச்சு. அப்போ வந்து ஜியோன்லாம் இல்லை, ரிலையன்ஸ் தான் இருந்துச்சு. ரிலையன்ஸ் அப்போ அந்த அளவுக்கு ஃபேமே கிடையாது. ஏர்டெல், ஏர்செல், பிஎஸ்என்எல் இது 3 தான் டாப்ல இருந்துச்சு. நிறைய வந்துச்சு, டோகோமோ, வோடாஃபோனு, ஐடியா நிறைய வந்துச்சு. எதுவுமே நிக்க முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வோடாஃபோன் தான் அந்த விஐன்னு நினைக்கிறேன். பேர் மாத்திருக்காங்க. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் மாறிடுவாங்க. இது
ஓரளவுக்கு டீசெண்டா கிடைச்சாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு கிடைச்ச நான் 4G வந்தாலே போதும். 5Gயோட நான் 5G யூஸ் பண்றதே இல்ல. 4G தான் மேக்ஸிமம் யூஸ் பண்றோம். அதுவே ஸ்பீடுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு எல்லாருமே இதாயிருவாங்க. இவ்வளவு கம்மியா கொடுத்தா மாறுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆமா. ஏன்னா அது கவர்மெண்ட்குள்ளது. பிரைவேட்டோட கம்மியா தரேன்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது நல்ல விஷயம் தான். அப்பதான் அவங்களும் நம்மளுக்காக நிறைய இது பண்ணுவாங்க. யாருமே சேரலன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது காணாம தான் போகும். ஆமா, இப்பெல்லாம் பண்ணாதான் இந்த மாதிரி பிரைவேட் இருக்காருங்களா கொஞ்சம் பயம் அடங்கி வரும். வருவாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்